Example 4.51. A salad at a certain restaurant consists of 4 of the following fruits: apple, banana, guava, pomegranate, grapes, papaya, and pineapple. Find the total possible number of fruit salads. அதாவது ஃப்ரூட் சாலட்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரெடி பண்ணுறாங்கம்மா. அந்த ஃப்ரூட் சாலட்டில் வந்து 4 ஃப்ரூட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு ஃப்ரூட் சாலட்டில் 4 ஃப்ரூட். அதில் இவங்க கொடுத்துருக்கிற மொத்தம் ஒரு 7 ஃப்ரூட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 ஃப்ரூட் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ண போகிறோம். அப்போ எத்தனை டைப் ஆஃப் ஃப்ரூட் சாலட் வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, டோட்டல் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஃப்ரூட் சாலட்ஸ். நம்பர் ஆஃப் ஃப்ரூட் சாலட்ஸ் தான். சரிங்களா? அதாவது 4 ஃப்ரூட் சேர்ந்து ஒரு சேலட்டை ஃபார்ம் பண்ணால் அது ஒரு ஃப்ரூட் சாலட் அடிச்சது. சரி, அதே மாதிரி இன்னொரு வேற 4 ஃப்ரூட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி எத்தனை ஃப்ரூட் சாலட்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும் தான் கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பாருங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். மற்றும் டோட்டலாக 7 ஃப்ரூட்ஸ் இருக்கு. 4 ஃப்ரூட்ஸ் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் ரெடி பண்ணணும். அப்போ 7C4 ஆன்சர்மா. அவ்வளோதான். 7C4னா என்ன, எப்படி எப்படிங்க? 7 இன்ட்டு நமக்கு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்டில். இப்போ இந்த 4 கேன்சல் பண்ணிட்டுனா இந்த 3 2s are 6, அதுவும் 6 கேன்சல். அப்போ 7 5s are 35 இஸ் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது இன்னொன்று, நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 7C4 நம்ம 7C3ன்னு கூட எழுதலாம். சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன ரூல்னா, என்சிஆர்னு இருக்கிறத என்சி n-r அப்படின்னு இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்போ 7C4ன்னு இருக்கிறத 7C 7-4 7-4ன்னா என்ன வரும்? 3. அப்போ 7C3யோட வேல்யூ அதான் வரும். சரிங்களா? 7C3க்கும் ஒன்று தான். அதனால தான் வந்து இங்கே நீங்கள் 7C3 கொடுத்துருக்காங்கிறதால தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சரிங்களா? 7C4க்கு ஈக்குவல் தான் 7C3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 35 ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எக்ஸாம்பிள் 4.52. A mathematics club has 15 members. ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கிளப் இருக்கு. அந்த கிளப்ல வந்து 15 மெம்பர்ஸ் இருக்கு. இன் தட் 8 ஆர் கேர்ள்ஸ். அதில் வந்து 8 மெம்பர்ஸ் வந்து கேர்ள்ஸ், 6 மெம்பர்ஸ் ஆர் டு பி செலக்டட் ஃபார் காம்படிஷன். அதில் வந்து 15 மெம்பர்ஸில் 6 மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு காம்படிஷன் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? அண்டு half ஆஃப் them should be கேர்ள்ஸ். ஓகே, 6 மெம்பர்ஸை நம்ம செலக்ட் பண்ண போகிறோமா? ஆனால் அதில் பாதி வந்து என்ன வரணும், கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. how many ways of these selections are possible? அப்போ எத்தனை வழிகளில் வந்து அந்த செலெக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் வேஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, there are 8 கேர்ள்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னமா, 7 பாய்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? மொத்தம் டோட்டலாக 15 மெம்பர்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, the number of ways selecting 6 members. 6 மெம்பர்ஸ் இருக்க மாதிரி தான் நம்ம செலக்ட் பண்ண போறோம். 6 மெம்பர்ஸ், அதாவது 15 மெம்பர்ஸ்ல இருந்து ஒரு 6 பேரை நம்ம செலக்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த half ஆஃப் them கேர்ள்ஸ். அந்த நம்ம 6 மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, 6 மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணுறதுல அதில் half ஆஃப் them கேர்ள்ஸ். அப்போ கண்டிப்பாக 3 பேர் வந்து கேர்ள்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே, அப்போ 3 மெம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக கேர்ள்ஸாக இருப்பாங்க. ஏன்னா ஆஃப் அப்படின்னு சொன்னாலும் 6ல் ஆஃப் வந்து 3 தான். சரிங்களா? ஓகே, முதல்ல கேர்ள்ஸ்க்கு வரும். கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க பாருமா, 8 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆனால் அதில் எத்தனை பேரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம், 3 மெம்பர்ஸ் கண்டிப்பாக செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ 8C3 இன்ட்டு பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ், அதில் 3 மெம்பர்ஸ், அப்போ 7C3. ஏன்னா டோட்டலாக 6 மெம்பர்ஸ் தானே. அப்போ 8C3 இன்ட்டு 7C3 டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் 56 இன்ட்டு 35 மல்டிப்ளை 1960 வேஸ். ஸோ 8C3லாம் அது வந்து சிம்பிளிஃபை பண்ண தெரிஞ்சுக்க. 8C3 எப்படி பண்ணுங்க, 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஸோ இந்த 3 2s are 6 கேன்சல் பண்ணால் 7 8s are 56. அதேமாதிரி 7C3 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. இந்த 2 3s are 6, நியூமரேட்டருக்கு 6 கேன்சல் பண்ணால் 7 5s are 35. ஓகேங்களா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் 4.53. In rating 20 brand of cars, car magazine picks a first, second, third, fourth, fifth best brand and then 7 more as acceptable. In how many ways can it be done? கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் அது. அதாவது பெர்மிடேஷன் வரும், காம்பினேஷன் வரும். எப்படின்னு பாருங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. இங்க வந்து நார்மலா வந்து ஒரு 20 பிராண்ட் இருக்கிற 20 கார், அதாவது 20 பிராண்ட், ஓகே, 20 பிராண்ட் காசு இருக்குன்றாங்க. சரிங்களா? மொத்தம் வந்து 20 பிராண்ட்ல காசு இருக்குன்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிராண்டை செலக்ட் பண்ணுவோம். 5 பெஸ்ட் பிராண்ட். அதுல வந்து அதுக்கு வந்து அவங்க ஜென்ரலா 20 பிராண்ட் கார்ல இருந்து ஒரு 5 பெஸ்ட் பிராண்ட் கார் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நானும் வச்சுங்களேன், நம்ம வெறும் காம்பினேஷன் மட்டும் வச்சு போட்டிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
அவங்க வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த பெஸ்ட் பிராண்ட் 5 சொல்றாங்க இல்லையா, அதுக்கு அவங்க ஆர்டர் கொடுத்துட்டாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க. அதுதான் எங்க ப்ராப்ளமே. சரிங்களா? இல்லைன்னா நமக்கு இங்க பெர்மிடேஷனுக்கு வேலை இல்லை. ஏன் பெர்மிடேஷன் வருதுன்னா நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது அரேஞ்ச் த மேட்டர்ஸா இருந்துச்சுன்னா, சரிங்களா, அரேஞ்ச் பண்றது வந்து ஒரு முக்கியமான இதுவா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம பெர்மிடேஷன் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க the picking of 5 brand for first second third fourth fifth best brand from 25 brand. so 20 மொத்தம் 20 brand இருக்கு. அதுல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு 5 பெஸ்ட் பிராண்டை நம்ம செலக்ட் பண்றோம். 5 பெஸ்ட் அவங்க ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 5 அதாவது 5 பெஸ்ட் பிராண்ட்னு சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன், ஆக்சுவலா இதே செம்ம 20C5 போட்டா முடிஞ்சு போச்சு ஆன்சர். 20C5 தான் ஆன்சர். சரிங்களா? ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு ஆர்டர் பண்றதுனால அதுல எந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் மாறி வரலாம் இல்லையா, எது வேணாலும் ஃபர்ஸ்ட் வரலாம், எது வேணாலும் செகண்ட் வரலாம் இல்லையா, அதனால நம்ம என்ன பண்ணுங்க 20P5. ஓகேங்களா? இன்னும் முடியல சம். அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க கொஸ்டின்ல, 20 பிராண்ட் கார் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு 5 பெஸ்ட் பிராண்டை செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது அண்டு பாருங்க தென் அண்டுனாலே மல்டிப்ளை பண்ண போறோம். 7 more as acceptable. அதுல ஒரு மீதி பேலன்ஸ் இருக்கிறது. இப்போ 20ல வந்து 5 செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா பெஸ்டா, மீதி இருக்கிறது 15. அந்த 15ல ஒரு 7 வந்து அக்செப்டபிள், ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு 7 பிராண்டை செலக்ட் பண்ணணும். அக்செப்டபிள். சரிங்களா? அக்செப்டபிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 பிராண்ட். அப்ப என்ன வரும் 15C7. இதுக்கு என்ன வரும் 15C7. இதுக்கு 15P7 போட்டா தப்பு. ஏன்னா அந்த 7 பிராண்டுக்கு அவங்க ஆர்டர் பண்ணிருந்தான்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் அப்படின்னு சொல்லியிருந்தானா அப்ப நம்ம நிச்சயமா இதுக்கும் என்ன பண்ணிருக்கணும், நம்ம 15C7 போட்டிருக்கணும். சாரி 15P7 போட்டிருக்கணும். ஆனா இவங்க அப்படி சொல்லல, ஜென்ரலா 7 கொடுத்துட்டாங்க. 7 அக்செப்டபிள்னு சொல்லி ஜென்ரலா கொடுத்ததுனால நம்ம இங்க காம்பினேஷன் யூஸ் பண்றோம் 15C7 வேஸ். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண, ஏன்னா அண்டுன்னு வரதுனால ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம மல்டிப்ளை பண்ணி போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை, அதாவது இது வந்து இது வந்து சிம்பிளை பண்ணா கொஞ்சம் பெரிய வேல்யூ வரும்ன்றதுனால, ஸோ பெரிய வேல்யூவா இருக்கிறதுனால ஸோ ஆன்சர் வந்து இதை அப்படியே விட்டுலாம். இது வந்து சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது இல்லை, அவ்வளவுதான் ஆன்சர்.